அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெற்றோர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் இந்த வருடம் இன்னும் அடுத்த வாரம் அளவில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எழுகின்ற மாணவர்களுக்கான கருத்தரங்கை நடத்தியிருந்தோம். அதன் பின்னர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தோம். நேரடியாகவும் காணொலியூடாகவும் உங்களுக்கு சில அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் பரீட்சை எழுத காத்திருக்கின்ற எங்களது இளம் சிட்டுக்களை அவர்களை எப்படி பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட அவாவும் முயற்சிகளும் உங்களிடம் இருக்கக்கூடும். பெற்றோர்கள் ஒரு மார்க்ஸுக்குள்ளேயே தான் இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அந்த பிள்ளைகளை பரீட்சைக்கு மிக அழுத்தம் கொடுப்பதும், தூங்க விடாமல் படி படி என்று சொல்வதும், அதுபோல ஏனைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு அண்மையில் நடந்த பரீட்சைகளோடு ஒப்பிட்டு அந்த பிள்ளை கூட எடுத்துட்டு நீ குறை எடுத்துட்டா என்று சொல்றதும், அந்த பிள்ளைகளை சில மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்குறதும் நாங்கள் பார்க்குற விஷயம்தான். ஆயினும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் சரியா பாஸ் பண்ணி கொள்ளணும் என்று காட்டுகிற ஆர்வத்தில் தப்பேதும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் எப்போ எக்ஸாமை சரியாக செட் பண்ணும், எப்போ அந்த பிள்ளை ரிலாக்ஸாக இருக்கக்குள்ள செட் பண்ணுமா அல்லது டென்ஷனாக அந்த எக்ஸாமை சரியாக செட் பண்ணுமான்னு கேட்டால் நம்ம கூடத்தான் பதட்டமான ஒரு சூழலில் ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டோம். ஆத்திரப்படுறவனுக்கு முடாப்பானைக்குள்ள கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க. எனவே நிதானமாக பரீட்சை எழுத பழக்கக்கூடிய பிள்ளைகளை, அந்த முறையிலே பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ பரீட்சை அப்படி படி இப்படி படி தூங்காத உனக்கு விளங்குதில்லை இதெல்லாம் இல்லாமல் இப்போதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய காலம். நானும் பல்வேறுபட்ட பரீட்சைகள் எழுதி பல உயர்தரமான நிலைகள் அடைந்தாலும் கூட பரீட்சைகள் என்கின்ற பொழுது அந்த வரக்கூடிய டென்ஷன் எல்லாருக்கும் தொத்திக்கொள்ளும். கடைசி நிமிடம் வரையும் படிக்கிறது, இரவிரவா படிக்கிறதுங்கிற பல விஷயங்களை நாங்களும் செய்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுது பரீட்சைக்கு படித்து அதன் முதல் நாள் ரிலாக்ஸாக இருந்து பேசி விளையாடி அல்லது நாங்கள் சில நேரம் நாங்கள் சினிமா கூட பார்க்க சென்றிருக்கிறோம். அப்படியெல்லாம் செய்துவிட்டு வந்து பரீட்சை எழுதுகிற பொழுது அந்த அந்த பரீட்சையை முகம் கொடுக்கின்ற அந்த வேகமும் விவேகமும் விடிய விடிய கிடந்து படித்து தூக்கம் இல்லாமல் அந்த டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட போய் எழுதுறதுல வார இல்லை. எனவே இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான 3 விடயங்களை இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வெளிவாரியான அழுத்தங்களை கொடுக்காதீர்கள். பிள்ளைகளை படி படி விட்டுட்டு இருக்காது என்று சொல்லி அழுத்தம் கொடுக்காதீங்க. படிக்க ஆர்வமான பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படிப்பாங்க. 2வது, அந்த பிள்ளைகளை தூங்க விடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்க விடுங்க. தூங்குறதுங்கிறது எங்களோட மூளைக்குரிய ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்கின்ற பொழுது நோமலை விட அழகாக அந்த பிள்ளை வேலை செய்யும். மிக வேகமாக வேலை செய்யும். எனவே அதுகளோட தூக்கத்தை கம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. 3வது முக்கியமான விடயம், அந்த பிள்ளைகளுக்கு இப்போ போஷாக்கான உணவுகளில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. கண்ட உணவுகளை கொடுத்து வயிறு நிறைய உண்ணுவதற்கு கொடுத்து அதிகமான சோத்தை கொடுத்தா பிள்ளைகள் கெட்டிக்காரனா வருமெல்லாம் இல்லை. பிள்ளைகளுக்கு போதுமான அதுகள் விரும்பின உணவுகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை போஷணையான உணவுகளை கொடுக்க பாருங்க. அதில் உங்களுக்கு தெரியும், புரத உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். முட்டை, இறைச்சி, மீன், கோழி இறைச்சி போன்றவைகள் அதில் சேர்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டை முடிந்த அளவு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் கூட கொடுக்காம அது ஒரு மந்த புத்தியை மந்த இயல்பையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். எனவே அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதோட நியூட்ரிஷன் கூடிய ஃபுட், அதாவது மினரல்ஸ் கூடிய உணவுகள் என்று சொல்லலாம். மேங்கனீஸ், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின் டி இது போன்ற விஷயங்கள் அதிகமாக உள்ளடக்கினவை. விட்டமின் டிங்கிறது நம்மளோட உடம்பு தொகுக்கிறது. ஆனால் அந்த மினரல்ஸை நாங்கள் உணவில் தான் கொடுக்கணும். எனவே இதுகள் சார்ந்த உணவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதோட பிள்ளைகள டென்ஷனை விட பெற்றோர் டென்ஷனாக இருந்து இந்த பிள்ளைகளை எக்ஸாம்பிள் நீங்கள் வழி அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் மிக சிறப்பான முறையில் பரீட்சை எழுதும். அந்த பிள்ளைகள் அந்த பரீட்சைக்கு பின்னர் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி திட்டமிடப்பட வேண்டும் என்று எங்கள் அடுத்த ஒரு காணொலியிலே நாங்கள் நிச்சயமாக உங்களோடு கலந்துரையாடுவோம். எனவே இந்த வருடம் பரீட்சை எழுதுகின்ற
அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய வெற்றிக்காக வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.